வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு யூசர் ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. அதிரூபன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்மார்ட் ஃபோன், அதாவது S25 அல்ட்ரா அது வந்து வாங்கியிருக்காப்புல. ஸோ அந்த அனுபவத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாருன்னு வைங்களேன். இன்றைக்கி இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டீலில் நிறைய பேர் வந்து S25 அல்ட்ரா, S25 எட்ஜு, S25 ப்ளஸ்ஸு, ரெட்மி டர்போ 5, ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்க. சாமத்தான் நம்ம நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, it's been around 36 days since I started using the Galaxy S25 Ultra. So I thought I would share my experience. I upgraded from Galaxy S20 FE 5G, which I used for almost 5 years. Even today, I still feel that S25 FE is a solid phone. It never gave me a major issue. The camera still captures very good photos in daylight and it served me really well. So moving to S25 Ultra with high expectations. கரெக்டு தான். அப்போ நீங்கள் S25 FE வாங்கியிருக்கும் போது அதில் ஒரு சில பிரச்சனைகளே இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கான பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி வருத்தமே பட வேணாமே. இது ஒரு பாயிண்ட்டுங்க. நான் சும்மா விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போது ஒரு ஃபோன் நான் வாங்குகிறேன். அந்த ஃபோனில் வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்போது 9000 mAh ஃபோனாக வாங்குகிறேன். பில்டு குவாலிட்டியும் முக்கியம்னு நினைக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். இது எல்லாமே என்னோடய டிமாண்ட்ஸ். அதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, நான் வருத்தப்படல. பட் இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபோன் வந்து ப்ரீமியமாக பண்ணுறன்ற பேரில் எதுவும் மெட்டல்லாம் வச்சு பண்ணிவிட்டு ரொம்ப ஹெவி ஆகி கடைசியில் பேட்டரி லைஃப்பும் அதை டெலிவர் பண்ணாமல், ஸோ அந்த மாதிரியான நிலைமைக்குள்ளே போகும்போது எப்படி ஆகும்னா, அப்போ நான் அந்த வெயிட் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்ல. ஸோ உங்களுக்கு ஒரு சில டிமாண்ட்ஸ் இருந்து அதை வந்து ஒரு ஃபோன் ஃபுல்ஃபில் பண்ணுது. பட் அதே வேறு ஒருத்தருக்கான டிமாண்டை இந்த ஃபோன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமலும் போகலாம். ஸோ அப்போ உங்களுக்கான அந்த பெஸ்ட்டு ஃபோன் வந்து வேறு ஒருத்தருக்கு ஒஸ்ட்டு ஃபோனாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆஃப்டர் யூசிங் S25 Ultra, I can say it's an excellent flagship in many areas. Display is absolutely stunning with vibrant colors, excellent brightness, smooth scrolling, சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில். பட் அதே சமயம் கமெண்ட்டில் பார்த்தேன், ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், அண்ணே இதுக்கு முன்னாடி ஒரு FE யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா இப்போ S25 அல்ட்ராவோ S25 ப்ளஸ் அதை வாங்கியிருக்கேன். அதுலேயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் வந்து இல்லாட்டி யூடியூப் வந்து எனக்கு நின்று ஸ்க்ரால் ஆகுது, ஏன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தார். மேபி பழைய டிவைஸில் ஏதாவது ஒரு சில கேட்ச் ரிலேட்டட் ஏதோ ஒரு பக் இருக்குன்னு வைங்களேன். இவர் வந்து அந்த டிவைஸ்லேருந்து சாம்சங் டு சாம்சங் சொல்லிட்டு சாம்சங் ஸ்விட்ச் வச்சு கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிருந்தாருன்னு வைங்க. அந்த மொக்க பக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பக் இல்லாட்டி ஏதோ ஒன்று இந்த ரீசனுக்கு காரணம் என்னவோ அது வந்து இந்த புது டிவைஸ்லேயும் உட்காந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சில சமயங்களில் சொல்லுவேன், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய டேட்டா என்னெல்லாம் முக்கியங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் முக்கியம் அப்படின்னா அந்த ஃபோல்டர்ஸில் மட்டும் தூக்கினா போதும். DCIM அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே தான் கேமரா எல்லாமே இருக்கும், அது தூக்கிடுங்க. மூவிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் சப்போஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒரு இதுலேயும் ஒரு மாதிரி இருக்கும், பிக்சலில் ஒரு டைப்பாக இருக்கும், ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து டேரக்டரி மெயின்டெனன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர் முக்கியமோ அதை மட்டுமே நீங்கள் வந்து உங்கள் பிசிலையோ லேப்டாப்லேயோ பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஃபோனை கம்ப்ளீட்டாக ரீசெட் அடிச்சிடுறதா என்றைக்குமே புத்திசாலித்தனம். இல்லையா, அடுத்த ஃபோன் இருக்குல்லையா கான்ஃபிகர் பண்ணிட்டு இந்த ஃபோல்டர்ஸ்லாம் அங்கே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர்ஸை மட்டும் எது முக்கியமோ அது மட்டும். யூசர் டேட்டானா என்ன, ஆண்ட்ராய்டில் லாகின் டேட்டா இல்லாமல் வருது. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஸ்லாம் லாகின் ஆகிடும், 99% ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் லாகினே ஆகிடும். இந்த ஒரு ஐஃபோன்லேருந்து இன்னொரு ஐஃபோன் மைக்ரேட் ஆகும்போது ஆண்ட்ராய்டில் லாகின்லாம் ஆகாது, ஆப் டேட்டா வந்து உட்காருது. அது என்னமோ உண்மை தான். அந்த ஆப் டேட்டா அவ்வளோ அவசியமா, அதை யோசிச்சு பண்ணுங்கள். அதை யோசிச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் அண்ட் மூவிஸ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் டிஸ்பிளே குவாலிட்டி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் இஸ் ரிச், லவுட் அண்ட் இமர்சிவ். One UI is another thing I really enjoy. It's smooth, feature packed, and overall software experience feels very polished. The phone also feels very premium in hand, and the titanium frame and the build quality definitely gives it a true flagship feel. உண்மைதான், இது அனைத்துமே உண்மை. இதில் ஹைலைட் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஆள் வந்து சாம்சங்லேருந்தே தான் சாம்சங் வந்திருக்காரு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தனால தான் சாம்சங்லேயே இருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் லேண்ட் ஆயிருக்காருங்கிறது இந்த இடத்துல நீங்கள் வந்து பின் குறிப்பு ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. யாரா அவன் சாம்சங் இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு கரெக்டாக இருக்குது, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்கிறார். அடுத்து, பர்ஃபார்மன்ஸ் இஸ் டாப் நாச் ஈவன் தோ ஐ எம் ஒன்லி கேஷுவல் யூசர் அண்ட் டோன்ட் ப்ளே கேம்ஸ். எவ்ரிதிங் ஐ டூ ப்ரௌசிங், சோஷியல் மீடியா, யூடியூபு, மல்டிடாஸ்கிங்கு, எக்ஸ்ட்ரீம் ஸ்மூத்து, லேக் எதுவும் இல்லை. However, there are 2 areas where I expected more: battery and camera. Battery life is decent but not outstanding. I honestly expected better from such an expensive flagship. எப்படி ஸோ இவ்வளோ நேரம் வந்து டிஸ்பிளே ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது, மல்டிடாஸ்கிங் வேறு லெவலில் இருக்குது எல்லாம் சொன்னாலும் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. அவருக்கு பேட்டரி லைஃப் ஆக மொத்தம் செட் ஆகலை. கேமரா பற்றி என்ன சொல்கிறாருன்றதையும் நம்ம பார்ப்போம். எங்கள் அம்மாவோட Vivo Y300 which is a much cheaper phone lasts noticeably longer with similar usage. On the S25 Ultra I feel the battery drain faster than I expected, especially during normal daily use. உண்மை, இது ஏன்றதை நான் சொல்கிறேன் ப்ரோ. ஐயா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து
S25 அல்ட்ராக்கு மட்டும் இல்லை, ஒரு 17 அல்ட்ராவோ, ஒரு X300 அல்ட்ராவோ, இல்லாட்டி X9 அல்ட்ராவோ எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த டிவைஸில் பேட்டரி லைஃப் எப்படிலாம் மாறலாம். நீங்கள் அதை வந்து உடனே ஒப்பிடக்கூடாது. எது கூடனா OnePlusஓட N6 கூட நான் போய் கம்பேர் பண்ணக்கூடாது. OnePlusல பாருங்கங்க, N6ல பேட்டரி லைஃப் இவ்வளோ சூப்பராக இருக்குது, 20,000 ரூபாங்க அது. பாருங்கள், OnePlus 15ஆல் OnePlus N6 அளவுக்கு பேட்டரி லைஃப் தர முடியலங்க. அப்போலாம் நம்ம கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நிறைய கிராஃபிக்கல் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஏதாவது மீடியா கண்டென்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் Quad HD வச்சுருந்தீங்கன்னா Quad HDயில் அது ரெண்டர் ஆகும். அந்த வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே Quad HDயில் ப்ளே ஆகும். அண்ட் இதில் வந்து ப்ளேபேக்கில் வந்து HDR இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பிரைட்னஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு சில ஃபோன்ஸில் இருக்கும். அந்த வீடியோ பூஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கான எபிலிட்டிஸ்லாம் கூட OS லெவலில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பட்ஜெட் ஃபோன்ஸில் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று என்னென்னா, இப்போது இங்கேருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு TVS 50 யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹைபஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் போகிறேன். ஆனால் மைலேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரீமியமாக பர்ஃபார்ம் பண்ணி லாங் ரைடு போகிறதுக்காக எப்பயுமே பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி ப்ரீமியம் லைனப்பில் இருக்கக்கூடிய டிவைஸில் எப்பயுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் டாப் டியரில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பவர் கன்சியூம் ஆகக்கூடிய விஷயம் வந்து எல்லா டாஸ்க்குக்குமே டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் டாப்பாக இருப்பாங்க. ஆனால் இதே மாதிரியான ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து, அதாவது குவாலிட்டியான ஹார்ட்வேர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்பில் போட்டிங்கன்னு வைங்களா, அது இன்னும் வேகமாக ட்ரெயின் ஆகும். அப்போ தான் நமக்கு புரியும். அதே சமயம் அது ரெண்டர் பண்ண முடியாமல் திக்கி திணறி கஷ்டப்படும், அது வேறு விஷயம். பட் பேட்டரி லைஃப் வந்து இப்படி தான் ப்ரோ நம்ம பிரித்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லாருக்கும் காமனாக சொல்கிறேன். பேட்டரி லைஃப் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக மிட் ரேஞ்ச் ஃபோன் தான் போகணும். எக்ஸாம்பிள் சொன்னால் மிட் ரேஞ்சுனா இந்த காலத்தில் 40,000 ரூபா தான் மிட் ரேஞ்ச் ஆகிப்போச்சு. போக்கோ X8 Pro Max. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபோனுக்கு தான் நான் போக வேண்டியதாக இருக்கும். பேட்டரி லைஃப் கூடவே ஒரு சில காம்பினேஷன்ஸ் வரணும் அப்படின்னு. பட் அந்த இடத்துல என்ன மிஸ் ஆகும்னு பார்த்தா One UI மிஸ் ஆகும். அப்புறம் வேறு ஒரு சில காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். S Pen பயன்படுத்துவீங்கன்னா S Pen நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் சாம்சங்கோட டிஸ்பிளே அண்ட் கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ரமைஸ் ஏற்படும். பட் அகைன் 85,000 ரூபாய்க்கு இப்போ வித்துட்டு இருந்த S25 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது 2 வாங்கலாம். அதையும் யோசிக்கணும்ல. வேறு லெவல் டிவைஸ் தான், நல்ல டிவைஸ் போக்கோ X8 Pro Max. அடுத்து எங்கால் வந்து கேமரா இஸ் அ மிக்சட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. டே லைட்டில் இட் கேப்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோட்டோஸ் வித் எக்ஸலன்ட் டீடைல்ஸ். டைனமிக் ரேஞ்செல்லாம் சூப்பராக இருக்குது. பட் சம்டைம்ஸ் த கலர் லுக்ஸ் அ பிட் டூ சேச்சுரேட்டட் டிபெண்டிங் ஆன் த சன்லைட் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ த ரிசல்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் நேச்சுரல். உண்மைதான், கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் இல்லையா. ஆனால் நான் இதில் எடுக்கும்போது எனக்கு எப்படி திரும்ப இருக்குது, இது வந்து S25 எட்ஜு எப்போ பாரு அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு தோணுது. அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது, பிரைட்டாகவும் இல்லை. நானே வாண்டடாக வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா +0.3 +0.5 சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போஷர் அதிகப்படுத்தி தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி எடுத்தால் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் பெட்டராக இருக்கும். அடுத்து மொத்தம் நீங்களும் அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, உள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபில்டர் லெவலில் விளாட்ணுன்னாலும் விளாடலாம். அப்படி இல்லையா, எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் கொஞ்சம் நீங்கள் விளாடணும். ஆட்டோ மோட்லேயே கொஞ்சம் எக்ஸ்போஷர் மட்டும் மாற்றி நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை நான் இதுக்கு முன்னாடி Xiaomi 17 அல்ட்ராக்கு எப்படி சொல்லியிருப்பேன்னா, எப்போ பாரு அது வந்து கொஞ்சம் பிரைட்டான இமேஜ் எடுக்குது, ஸோ நான் நெகட்டிவ் எக்ஸ்போஷர் வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் என்னடான்னு பார்த்தா நம்ம வந்து பாசிட்டிவ் எக்ஸ்போஷர் வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. சைனீஸில் ஒரு சில ஃபோன்ஸ்லேயும் நான் அதே மாதிரி பார்த்துருக்கேன். ஓப்போ அதுலேயும் நான் கொஞ்சம் பாசிட்டிவ் எக்ஸ்போஷர் வச்சு எடுத்தேன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அப்படியே ஷேடோ ஏரியா எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்னும் டார்க் ஆக்கி ஒரு டைப்பாக இருக்கும். ஓகே, ஸோ மை பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் வந்து என்னென்னா நைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ். கம்பேர்ட் டு ஃபோன் லைக் Vivo X300 சீரீஸ், பர்சனலி ஃபீல் சாம்சங் இஸ் பிகைண்ட் இன் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி. உண்மை தான், சென்சார் வந்து ரொம்ப வீக் ப்ரோ. உங்களுக்கு வந்து ப்ரைமரி சென்சார் ஓகே, பட் மற்ற எல்லா சென்சார்ஸுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது. சென்சார் சைஸே கம்மி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களோட S25 அல்ட்ரா வச்சு ப்ரைமரி சென்சாரில் நைட் டைமில் ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். பட் மற்றது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணணும், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இந்த நைட் ஷாட்ஸ் don't always meet my expectation considering the Samsung premium flagship. I expected better image processing and a clear low light photos. Overall, I am happy with the S25 Ultra. For me, the biggest strength is the display, speaker, One UI, premium build quality and overall user experience. Since I am a casual user who mainly watches YouTube, movies, browse internet and use camera occasionally, the phone suits my need very well. If Samsung improves the battery optimization and night camera performance in future updates or future models, I think it would be close to a perfect Android flagship. Overall, it's a good display, multimedia experience phone வந்து நல்லா இருக்குது, நாட் அ குட் கேமரா ஃபோன் அப்படிங்கிறத போட்டிருக்காரு அதிரூபன் ப்ரோ. ஸோ அதான் பாயிண்ட்டுங்க. ஸோ இதுதான் வந்து இப்போது ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கக்கூடிய அனுபவம். ஸோ ஒவ்வொருத்தரோட அனுபவமும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி அப்படியே மாறும்னு வைங்களேன். ஓகே, ஸோ இப்போ நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா S25 எட்ஜில் தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா, அதில் தான் இப்போ ஷூட் பண்ணுறேன். எதுக்குன்னா, இப்போ நம்ம நண்பர் வந்து எப்படி S25 அல்ட்ராவில் ஒரு சில இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணார்ல, அந்த மாதிரி S25 எட்ஜ்லேயும் ஒரு சில ட்ராபேக்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே சமயம் இது ஒரு சில ஏரியாவில் எக்ஸல் ஆச்சு.
ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ என்னன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு காலைல நான் வந்து வெளில ஒரு பார்க்குக்கு போகிறேன். போகும்போது எனக்கு இந்த 3 ஃபோன் பிக்சல் S25 எட்ஜ் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா S25 எட்ஜ் ரிவ்யூக்கு வந்து ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வச்சு பீரோல் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். S25 எட்ஜை கையில் பிடிக்கிறேன். அப்படியே நான் வந்து அப்படியே க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஐஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுங்க. ஐஃபோனில் வந்து நீங்கள் பிளாக் மேஜிக்கோ வேறு ஏதாவது ஒரு சில ஆப் போட்டு அதில் மேனுவல் ஃபோக்கஸ் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆட்டோ மோடில் என்ன பண்ணணும்னா நான் எதை வந்து ஃபோக்கஸில் வைக்கணும்னு நினைக்கிறேனோ அது சின்ன சின்ன சப்ஜெக்டை சொதப்போம். பட் ஐஃபோனில் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற லெவல் குவாலிட்டி இருக்கும். பிட்ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே கலர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒயிட் பேலன்சிங், கன்சிஸ்டன்சி பிட்வீன் சென்சார், இது எல்லாமே ஐஃபோனில் மாஸ் தான். பட் இந்த மாதிரி சின்னதாக ஒரு சப்ஜெக்டை மட்டும் நான் எடுக்க போகும்போது நிறைய தடவை இரிட்டேட் ஆயிருக்கேன். அந்த ஏரியாலலாம் சாம்சங் மாஸ் பண்ணுவாங்க, வேற லெவலில் இருக்கும். சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ கையில் நான் இந்த ஃபோனை பிடிச்சிட்டு இதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போதெல்லாம் சாம்சங் வந்து ஆன் பாயிண்ட் ஃபோக்கஸ் வச்சிருப்பான். அது வேற லெவல். இன்னொன்று ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி அவ்வளோ நாய்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஃபேன் நாய்ஸு, பின்னாடி ட்ரில்லு போட்டு ஒருத்தன் சாவடிக்கிறான், இன்னும் நிறுத்தவே மாட்டானுங்க. இப்போ இந்த மாதிரியான சவுண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்னா, சாம்சங்கில் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அழகாக கேலரியில் போயிட்டு ஏஐ வச்சு எரேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏஐ ஆப்ஷன்ஸ் இவங்க வந்து ஏஐ வச்சு தான் இவங்க ஃபோனில் நிறைய விஷயங்கள் அவங்க புஷ் பண்ணுறாங்க, எனக்கு புரியுது. அதை யாராவது யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா அந்த அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்பட்டுடுச்சு அப்படின்னா முடிஞ்சு. அதுக்கு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ரொம்ப நாய்ஸியான என்வரான்மெண்ட்டில் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த நாய்ஸை கம்ப்ளீட்டாக என்னால் எந்த விதமான நான் பேசுகிறேன் இல்லையா, இந்த ஆடியோவில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் என்னால் அழகாக அதை வந்து எரேஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனை நான் வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் வித் பாக்ஸு 46Kக்கு வாங்கியிருக்கேங்க. ஃபோனோட கண்டிஷன் அண்ட் ஏஜை பொறுத்து அண்ட் சில ஷாப்ஸில் இதோட கம்மி ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால் யூஸ்டு வாங்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லைனா இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்லேயே 50. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சைட்ஸ் ஒரு பக்கம் நான் சாம்சங்க்கு சொன்னாலும் மேக்ரோ எடுக்க போகிறேன். அப்போ என்ன ஆகுது, அல்ட்ரா வைட் மேக்ரோ. யார் 17 ப்ரோ மேக்ஸ் அல்ட்ரா வைடில் தான் மேக்ரோ எடுக்கும். பிரைமரி சென்சரில் வேலைக்கே ஆகாது. 4x சுத்தம், அது ஃபோக்கல் டிஸ்டன்ஸே தூரம். சரி S25 எட்ஜில் எடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் அல்ட்ரா வைடில் தான் மேக்ரோ எடுக்க முடியும். பூச்சிக்கிட்டலாம் போனால் காரி துப்பிட்டு போயிட்டே இருக்குது, எதுவுமே பக்கத்தில் நிற்காது. சரி ஒரு 2.5x இல்லாட்டி வந்து 3xல வச்சு மேக்ரோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன். பிரைமரி சென்சார் தான் 1/1.3 இன்ச் ஆச்சு. S25 அல்ட்ராவில் இருக்கிற பிரைமரி சென்சார் தானே, அதை வச்சு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்பயும் எங்கள் ஆள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எடுத்தது, பட் என்னை இம்ப்ரெஸ்லாம் பண்ணல. ஆனால் அந்த இடத்துல ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட டிமாண்ட் என்ன, நமக்கு என்ன பிடிக்கும், எந்த சினாரியோக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மகிட்ட இருக்கும், அதை பேஸ் பண்ணி டிவைசஸ் எக்ஸல் ஆகும். இப்போ வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னு வைங்களேன், vlog மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் போகிற இடத்துல நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து S25 எட்ஜ் அளவுக்கு கண்டிப்பாக பிக்சல் 10a முடியாது. பிக்சல் 10a ரியர் கேமராவில் நல்ல வீடியோ எடுக்க முடியும், ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் கொஞ்சம் சப்ஜெக்டிவான வீடியோ தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த வீடியோ வந்து நல்லா தான் இருக்கும், நல்ல லென்ஸில் வரல. பட் S25 எட்ஜ் அளவுக்கு இருக்குமா, இல்லாட்டி கேலக்ஸி S25 இப்போ ஆஃபரில் 50,000க்கு ஒரு சிலர் வாங்கினாங்கல்ல, அவங்க எடுக்கிற அளவுக்கு எடுக்க முடியுமா, இல்லை S25 FE அளவுக்கு எடுக்க முடியுமா, கண்டிப்பாக 10a அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஆனால் நான் மேக்ரோ எடுத்தேன்னு சொன்னேன்ல, மேக்ரோ வந்து அற்புதமாக இருந்ததுங்க. நான் வந்து ஒரு 6-7 ஃபோட்டோ எடுத்தேன், 60-70 ஃபோட்டோ எடுத்தேன். அதில் ஒரு 6-7 ஃபோட்டோ சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் என்ன பண்ணேன்னா, பிக்சல் தான் எப்பயுமே ரொம்ப நேச்சுரலாக எடுக்குமே, அது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இது வாஷ்ட் அவுட் ஆயிருக்கு அப்படி இருக்கும், அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆனால் நிஜத்தில் நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் பிக்சல் எடுக்கும். சம்டைம்ஸ் அதை விட கொஞ்சம் சப்டியூடாக தான் எடுக்கும், இன்னும் டல்லாக தான் எடுக்கும். நான் என்ன பண்ணேன், எப்பயும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரியான ஒரு முயற்சி தான் பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து பிக்சல் 10a எடுத்தேங்க. பிக்சல் 10a அதில் நான் வந்து இந்த மாதிரி 2.5x 2x வரைக்கும் பிரைமரி சென்சாரில் ஜூம் போய் நான் எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம். ஏன்னா பிக்சலில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் மேக்ரோ போக முடியும் பிரைமரி சென்சார் வழியா, அதை நீங்கள் ஃபர்தராக ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இன்னும் க்ளோஸாக போகலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இவன் வேற ஏஐ வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்டை தனியாக பிரித்து காட்டுறான், நல்லா இருக்குல்ல, எப்படி இருக்கு இந்த ஆண்ட்டு ப்ளஸ் அந்த எருக்கம்பூ மேலே இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ், கிரேசி, அந்த ஒரு ஸ்பைடரோட வெப்பு போகிறது. ஸோ இது ஒரு ஃபோட்டோவா, இங்கே பாருங்க வெட்டுக்கிளி எப்படி இருக்கான், செம டீட்டெயிலில். இங்கே பாருங்க மேலேருந்து கீழே ஓடி வந்துட்டு இருந்தான். இவனை கிட்டத்தட்ட 6-7 ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அந்த 6-7 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ தான் கன்வின்சிங்காக இருந்தது, அதாவது எல்லா பார்ட்ஸுமே ஓரளவுக்கு ஃபோக்கஸில் இருந்தது. மீதிலெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு மூஞ்சி ஃபோக்கஸில் இருக்கும், பாடி வந்து அவ்வளோ ஃபோக்கஸில் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து மேக்ரோ எடுக்கும்போது, க்ளோஸ் மேக்ரோஸ் எடுக்கும்போது சில சமயங்களில் பர்ஸ்ட் மோடுக்குள்ளே போக வேண்டிய நிலைமெல்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாமும் நம்ம ஃபோன் ஹேண்டில் பண்ணுதான்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்க. அதாவது இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சேலஞ்சிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபென்ஸுக்கு பேக் சைடில் இருக்குது, அதாவது ஃபென்ஸுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், ஃபென்ஸுக்கு பின்னாடி தான் இந்த கிராஸ் ஹோப்பரே இருக்குது.
அப்போது நான் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அந்த செடிக்கு இடையில கையை விட்டு அந்த சைடு ஃபோனை போக வச்சு பேக் சைடுக்கு ஃபோனை போக வச்சு இதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இதுவும் நான் பிக்சலில் தான் எடுத்தேன். ஏன்னா நீங்கள் இதை பார்க்கும்போது தெரியும், ஃபென்ஸுக்கு தலைவன் இந்த பேக் சைடில் இருக்கான், நான் ஃபென்ஸுக்கு முன்பக்கம் இருக்கேன், அவன் பின்பக்கம் இருக்கான். அப்போ நான் பின்னாடி கையை விட்டுன்னு எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு? ஸோ எறும்புல இவ்வளோ டீட்டெயில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது தாங்க தெரியும். எவன் எப்படி இருக்கான்? அவன் பேர் ட்ரீ ஹோப்பர். பார்க்க செமையா இருக்கானா? இவன் கேலக்ஸி ஐஃபோனோட ஏஐ எப்படி வேலை செய்யும்? அட டேய் சிரி, கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ வாட்ஸ் ஆன் மை ஸ்க்ரீன்? The image on your screen shows a tree hopper, likely a horn tree hopper, resting on a green plant stem. Thus, small insects are known for their unique thorn-like horn on their backs, which helps them blend in with their surroundings to avoid predators. பரவாயில்ல, சரி, நல்லா தான் வேலை செய்யுது. ஆனால் இன்டர்நெட் வேணும். ஓகே, முன்ன இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ரைட்டுங்க. ஸோ மொத்தம் பாருங்களேன், உங்களோட டிமாண்ட்ஸ், உங்களை வந்து நீங்கள் என்ன டிமாண்ட் வைக்கிறீங்களோ அதை எந்த ஃபோன் ஃபில் பண்ணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பிக்சல் 10 ரீசெண்டாக நான் பார்த்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் பெரும்பாலும் நான் பார்க்குறேன். அது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு சிலர், இப்போ நான் லாஸ்ட் ஒரு 2 to 3 months நான் பார்க்குறேன், ஃப்ரண்ட் கேமரால நான் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி கேவலமான ப்ராசஸிங் நடக்குது ப்ரோ, என் முடி மேலெல்லாம் ஒரு மாதிரி பிங்க் ஷேடு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி ஏதாவது இஷ்யூ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் 10A வாங்கினீங்கன்னா அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் சப்போர்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த வீடியோ, அதாவது இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் S25 எட்ஜில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவரணி. பார்க்கலாம். பாய்.